மகிழ்வான தருணத்தில் களை கட்டும் கலை திருவிழாவை வரவேற்று விழாவிற்கு வந்த விருந்தினர்களையும் அன்பான மாணவ உறவுகளையும் இனமான நடுவர்களையும் தாய் தமிழில் வணங்கி மகிழ்கிறேன். இக்கலை திருவிழாவில் எனக்கு பேச கொடுத்த தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பதாகும். இயற்கை நமது இறைமை, அதனை வழங்குவதே நமது கடமை. நீர், நிலம், காற்று இவ்வுலகின் கொடை. இக்கொடையை கடையாய் விரித்து வாழ்விற்கு தடையாய் மாற்றி இயற்கையை சுருக்கி இன்னலை பெருக்கி சுயநலமாய் சிந்தித்து சீரழித்து சிதைத்து வருகிறோம். இறைவன் கொடுத்து இயற்கை கொடையை காப்பதே நம் கடமை. அக்கடமை மறந்து மடமை பெருக்கி ஆற்றின் மண்ணை எரித்து மாடி வீடு கட்டி சுற்றம் அளித்து சுயநல வாழ்வி சூனியம் அல்லவா வைத்திருக்கிறோம். நாம் வாழ்வதற்காக இயற்கை அன்னியின் கூந்தலை மழுத்து மொட்டையாக்கி பட்டை தீட்டிய பாலைவனமாக்கியுள்ளோம். நாம் வாழ மலையை உடுத்து மண்ணாய் மாற்றிவிட்டோம். உளிப்பட்டு வழி தாங்காமல் அலறுகிறாள் நம் பூமி மாதா. அவள் கண்ணீரில் மனித இனம் மண்ணுக்குள் புதிந்தாலும் நம் மதி மறுநாளே மறந்து மனம் மாறி மறுவேளை பார்த்து மீண்டும் அச்சூழல் அழித்திடும் சூழலை உருவாக்கிறோம். நீர், நிலம், காற்றோடு மட்டும் முடிவதல்ல பூமி. அதனை தாண்டி பரந்த பரப்பில் அதனுடன் கலந்து வாழும் கோடான கோடி உயிரினங்கள். இது அனைத்துக்கும் இங்கே வாழ உரிமையுண்டு. அதனை உள்ளன்போடு மனதில் கொண்டு சூழல் காப்போம். இன்று இருந்த பொருளை இயல்பு ஆக்கல், அதன் விளைவை அறிந்து செயல்படல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. முன்னோர்கள் நமக்கு வழங்கிய இயற்கையை அப்படியே அடுத்த சந்ததிக்கு கொடுத்திட வேண்டும். சூழலை கண்டு விழுத்திட வேண்டும். விண்ணையும் மண்ணையும் காத்திட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு சீர்கிழிவு தரக்கூடியனவாக மாறியுள்ளது. மக்கள் தொகை பெருகியுள்ளது, காற்றின் சுத்தம் குறைந்துள்ளது, வாகனங்கள் பெருகியுள்ளது, மரங்கள் குறைந்துள்ளது, வீடுகள் பெருகியுள்ளது, விளைநிலங்கள் குறைந்துள்ளது, பாவங்கள் பெருகியுள்ளது, பாதுகாப்பு குறைந்துள்ளது. வருங்காலம் வாழ வழி கிடைக்குமா என அஞ்சுவது மட்டுமே மிஞ்சியுள்ளது. மாசுபாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி அதில் வாழும் உயிரினங்களின் வாழ்வை சீர்குலைத்தது. இன்றைய சந்ததிகள் நாளைய சூழலியை உணர்த்தும் இயற்கை காக்கும் செயலில் ஈடுபட வேண்டும். பசுமை பாரத நாட்டிற்கு நம்முடைய பங்கை செலுத்த வேண்டும். பூமியின் சமநிலை மாறி வருகிறது. இயற்கை காப்பதே அனைவரின் பொறுப்பு. அதுவே ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்களின் தொகுப்பு. நாம் வாழ்வதற்கு இயற்கை அளிக்கிறது கொடை. கொடையை கடையாக விற்பதை தடை செய். நம் சூழல் பாதுகாப்பில் விடை செய். விழித்தலும் மனிதா விழித்தலு. இனியும் கண்ணை மறைத்து கடமை மறந்தால் அடுத்த கண்ணீருக்கும் நீயும் நானும் மண்ணுக்குள்ள நாம் உணர்த்திட வேண்டிய மகத்தான தருணம். தரித்திடும் மண்ணையும் வளர்ந்திடும் மரத்தையும் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் அரும் பெரும் பொக்கிஷமென எண்ணிடு. அவற்றை காத்திட அனைவருக்கும் அறிவுரையை வழங்கிடு. நன்றி, வணக்கம்.